காலம் கிரகங்கள் கையில். உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை. அன்புடன் உங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம், மதுரை. வணக்கம். ஓம் சாய்நாதாய நமோ நமக. தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம், மதுரை. மார்ச் மாத பலன்கள். சிம்ம ராசிக்கு இந்த மார்ச் மாத பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். சிம்ம ராசிக்கு 9ஆம் விதமான அதிர்ஷ்ட ஸ்தானத்திலே முழு சுபக்கிரகமான குரு பவனம் வந்திருப்பது, அமர்ந்து ராசியை பார்ப்பது ஒரு புத்துணர்வான விஷயத்தை உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கும். சூரியன் சனி இணைந்து ராசியை பார்த்து கண்டகச்சனி அமைப்பில் இருந்தாலும் சோம்பலுக்கு பின் சுறுசுறுப்பு என்ற வகையிலே குருபவனுடைய அந்த பொன்னொழி உங்களுக்கு நல்ல ஒரு உத்வேகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். 3ஆம் இடம் செழிப்பாக இருப்பதாலே, அந்த குருவனுடைய ஒளி இருப்பதால் முயற்சியின் அமைப்பில் 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானத்தை இன்னொரு குரு 9லிருந்து குரு 5ஆம் இடத்தை பார்ப்பதாலே அதிர்ஷ்ட அமைப்புகள். அப்போ தொழில் முறையில் லாபங்களும் நல்ல வருமானமும் இருக்கும். இந்த கண்டகச்சனி அமைப்பால் முதல்ல ஒரு மந்த நிலை, சோம்பேறித்தன்மை இருந்தாலும் உடனடியாக குருவின் பார்வையும் ராசியில் வருவதால் மே மாதம் வரை குரு பகவான் அங்கே இருந்து ராசியை பார்ப்பதால் சோம்பலுக்கு பின் சுறுசுறுப்பு என்ற அமைப்பிலே கண்டிப்பாக இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு இருக்கும். மார்ச் 8ஆம் தேதி ராகு என்னும் இருளோடு, மீன வீட்டில் ராகு என்னும் இருளோடு, அது 8வது இடம், அங்கே புதன் இணைவது வருமான லாபம். 2ஆம் இடம் 11ஆம் இடம். வருமான லாப அதிபதி 8லே போகும் பொழுது நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையோடு தொழில் முறையில், சிக்கனமான முறையில், கவனத்தோடு, பாக்கிகள் எதுவும் தராமல் போய் எதுவும் நம்மளுடைய முதலீடுகள் முடங்காமல் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அதிலிருந்து நாம் மீண்டு வர முடியும். மார்ச் 15ஆம் தேதி அந்த அமைப்பில் சூரியனும் சேர்ந்த ராகுவோட போய் இணையும் பொழுது இன்னும் கொஞ்சம் கவனமாக நம்ம இருக்கணும். நம்மளே அந்த ராகு அஷ்டமச்சனி ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. இப்போ சூரியனும் போய் 8ஆம் இடத்துல இருள் கிரகத்தை, 2 இருள் கிரகத்தினுடைய பிடியில் நம்ம இருக்கோம், சனியும் ராகுவும். அப்போ மிகுந்த ஜாக்கிரதையோட கண்டகச்சனி 7ஆம் இடம், குடும்ப விரிசல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வாழ்க்கை துணை புரிந்து கொண்டு அவர்கள் சொல்வதற்கு மறுபேதும் சொல்லாமல் அனுசரித்து விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருக்கும் பொழுது வருமானமும் தொழிலும் நம்மளுடைய இல்லற அமைப்பும் சீராக இருக்கும் அப்படிங்கிறது கிரகங்கள் காட்டும் உண்மை. அதே மாதிரி சுக்கிரன் களத்திர காரகனும் சூரியன் சனியோடு இணைவார். இணையும் பொழுது இப்போ இதில் ஹைலைட்டு அந்த மாதம் பூராமே வருமானத்தில் கவனம், பேச்சில் கவனம், லாபம் குறையிட மாதிரி அமைப்பு இருக்கும் பொழுது தொழிலில் நம்ம செலவுகளை சுருக்கி வியாபாரத்தன்மையை கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பது உண்டு. அதே போல் சுக்கிரன் களத்திர காரகன் 10ஆம் இடத்து அதிபதி. ஆக இல்லறத்திலையுமே கண்டிப்பான முறையில் சனி ராசியை பார்த்து கொண்டிருப்பதால், கண்டகச்சனியாக இருப்பதால், சூரியனுக்கு சனி மிகவும் ஆகாத இருக்கிரகமான பகைக்கிரகமாகவும் இருப்பதாலே கண்டிப்பான முறையில் அனுசரணையாக நடந்து கொண்டால் இதிலிருந்து தப்பிக்கலாம். மாத இறுதி 26ஆம் தேதி, மார்ச் 26ஆம் தேதி குருவோடு இந்த புதன் இணைவது சகலத்திலும் அப்படியே திருப்புமுனையாக இருக்கும். குடும்ப உறவுகள் சீர்படும், வருமான அமைப்புகள் கூடும். அங்கே 9ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி சேர்வது தனவரவில், பாக்கியமாக அமைப்பில், தொழில் முறையில், லாப முறையில், வேலை அமைப்பு அனைத்துமே இந்த மார்ச் மாத இறுதியில் சரியாக வரும் அப்படிங்கிறது வேத ஜோதிடத்துடைய துல்லியமான கணக்கு. இந்த கோல்சார பலன்கள் நான் சொல்வது 100% சரியாக இருக்கும். அதை புரிந்து கொண்டால் கண்டிப்பான முறையில் அனுபவத்தில் நம்ம பார்க்கலாம். சரி, மனம் தடுமாறும் சந்திராஷ்டமம் எப்பொழுது சிம்ம ராசிக்கு என்றால் மார்ச் 10 இரவு 8:40 மார்ச் 12 இரவு 8:49 வரை. இந்த 49 வரைக்கும் சந்திரன் வளர்பிறை கிடையாது, தேய்பிறை அமைப்பு, ராகுவோட அந்த இருளில் வேற இருக்காரு. அப்போ சந்திராஷ்டமம் எல்லா நிலையிலுமே கடுமையாக இருக்காது. வளர்பிறையில் சந்திராஷ்டமம் வரும்பொழுது லேசாக மனமிடரும், தேய்பிறையாக இருக்கும்போது அதுக்கு ஒரு பலன் அதிகமான முறையில் கொஞ்சம் மனம் இடறி குழம்பி போகும். ராகு என்னும் இருளோடு கலக்கும்போது கடுமையாக இருக்கும், சிந்திக்கவே அந்த ஒரு எண்ணங்களை கொடுக்காது. ஆக இந்த இடத்துல சர்வ ஜாக்கிரதையோடு இருந்து
எதன் வழியாக செய்யும்? இப்போ 2ஆம் உங்களை நம்மளுடைய செய்கையை நமக்கு புரியாத புதிராக ஏட்டிக்கு போட்டியாக செய்யக்கூடிய அமைப்பு வரும். 2ஆம் இடம் புதனும் வந்து ராகத்தை மாற்றுறதுனால குடும்ப விஷயத்துலையுமே நம்ம விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இந்த சந்திராஷ்டமம் கடுமையாக அமைப்பாக இருக்கும். அப்போதைக்கு நம்ம வந்து சரிப்படுத்தி நம்ம இருந்துக்கலாம். இப்போ சனியின் குற்றம், இந்த சுக்கிரனுடைய குற்றம் இந்த மாதிரி இருக்கிறதுனால ஆஞ்சநேயர் பெருமானுடைய வழிபாடுகள், சனிக்கிழமை துளசி மாதை வெண்ணெய் போன்றவற்றை சாற்றி மனமுருக ஆஞ்சநேயர்கிட்ட சுந்தரகாண்டம் பாராயணம், துயர் நீக்கும் சுந்தரகாண்ட பாராயணம், அதையும் நம்ம வாசித்தோம்னா, பாராயணம் பண்ணோம்னா இந்த துன்பங்கள்லேருந்து இருந்து மீண்டு நமக்கு ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு அமைப்பை இந்த மாதம் கொடுக்கும் என்று கூறி அடுத்த பதிவில் சந்திப்போம்.